உழைப்புன்னா என்னென்னாக்கா, உங்கள் உழைப்பில் ஒரு பன்முகத்தன்மை இருக்கணும். இவர் வந்து தொழிலில் மட்டும்தான் அவருடைய தொழில், அவருடைய ப்ரொஃபஷன் என்னவோ அதில் மட்டும்தான் இவர் வந்து உழைப்பார். வீட்டுக்கு வந்தாருன்னா சும்மா இருப்பார். அப்படின்னா அவருடைய உழைப்பில் ஒரு பன்முகத்தன்மை இல்லை. வீட்டில் வந்து அவர் சோம்பேறியாக இருக்கார். அப்போ 50% அவர் உழைக்கிறாரு, தொழிலில் வந்து உழைக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அவர் வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல. அப்படின்னா அவர் வந்து ஒரு முழுமையான உழைப்பாளி கிடையாது. அவர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஏன்னா வீட்டில் வந்து அவர் தொழில் சம்மந்தமாக உழைக்கிறார். இதில் என்னென்னா, இப்போ ஆண்கள் வந்து வெளியிலையும் தொழில் சம்மந்தமாக உழைக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலும் அந்த தொழிலை பற்றியே யோசிக்கிறாங்க. அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் சம்மந்தமாகவே உழைக்கிறாங்க. முழு நேர உழைப்பாளியாக இருக்காங்க, தொழில் உழைப்பாளியாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உள்ள வேலை செய்யணும். ஒரு இடம் பொருள் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் செயல்படணும். இப்போ வந்து டாய்லெட்டில் போய் சமைக்க மாட்டாங்க, அப்படி தானே? அது மாதிரி அந்தந்த இடத்துல என்னென்ன செய்யணுமோ அந்த அந்த வேலையை தான் செய்யணும். வீடுன்னா வீட்டில் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். வீட்டுக்கு வந்தப்புறம் தொழில் செய்கிற வேலையை செஞ்சு, அப்போ தொழில் செய்கிற மனநிலை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்துடும். தொழில் செய்கிற மனநிலை என்னது? பாசம், அன்பு, பாசம் எதுவுமே இருக்காது. ஒரு உறவு முறையை விரும்பாது. அப்படி தான். அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த மனநிலை வந்துடும். அதனால் வந்து வீடுங்கிறது என்னது? உறவுமுறை சார்ந்த இடம், அன்பு பாசம் பரிமாறப்படுகிற ஒரு இடம். அங்கே வந்து நம்ம வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் அங்கே அன்பு பாசம்லாம் வரும். வீட்டில் வந்து தொழில் செஞ்சிங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிற இடமா வீடு மாறிடும். அதனால தான் வீட்டுக்குள்ளே யாரும் வீட்டு வேலை செய்கிறதுக்கு வேலையாட்களை அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா அனுமதிச்சா என்னாகும்? அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு நாம் கண்காணிக்க ஆரம்பிப்போம். அவங்களும் பயந்து வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வேலை, அது வந்து தொழில். ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அவங்க மேலே நமக்கு கோவம் வரும். இது வீட்டுக்குள்ளே அது மாதிரியான உணர்வுகள் தேவையில்லை. இதெல்லாம் தொழில் சார்ந்த உணர்வுகள். தொழில் வந்து தொழில் என்பது வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கணும். அது வீட்டுக்கு வெளியில் வேற ஒரு இடத்துல நடக்கணும். அங்கே அது ஒரு மனநிலை சார்ந்தது. தொழில் செய்கிற மனநிலையை அங்கே தொழில் செய்கிற இடத்துலையே விட்டுட்டு வீட்டுக்கு வரணும். வீட்டில் என்ன செய்யணுமோ அதைத்தான் வீட்டில் செய்யணும். வீட்டுக்கு வந்தாலும் படிக்கிறது, புத்தகத்தை படிக்கிறது. பள்ளிக்கூட பசங்க வந்து பள்ளிக்கூடத்துலேயும் புத்தகம், வீட்டுக்கு வந்தாலும் புத்தகம், அப்புறம் வந்து டியூஷன், எனி டைம் புத்தகம். இந்த மாதிரி இருக்கிற பன்முகத்தன்மையான உழைப்பு அவங்ககிட்ட இல்லாமல் போய்டும். வீட்டுக்கு வந்தால் வீடுனா அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. வீடு அந்தளவுக்கு முக்கியமான இடம் கிடையாது. அதாவது மக்கள் எதை செய்கிறாங்க அப்படின்னா, எதை செஞ்சால் பணம் கிடைக்குமோ அதை மட்டும் தான் செய்கிறாங்க. வீட்டில் வந்து நான் எந்த வேலையும் வீட்டில் வந்து நான் எல்லார்ட்டையும் அன்பாக பேசுகிறேன், அம்மாக்கிட்ட அன்பாக பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு பணம் கிடைக்குமா? ஆக எதுக்கு பணம் கிடைக்குமோ அதைத்தான் இவங்க எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஏன் ஆண்கள் வந்து தொழில் சம்மந்தமாகவே வேலை செய்கிறாங்க அப்படின்னா, பணத்தை எது தருதோ அதுக்கான வேலை செய்கிறது தான் இந்த உலகத்தில் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நம்ம கட்டுப்பாடு எதையும் விதிக்கலை. கட்டுப்பாடு விதிக்கணும், அரசாங்கம் தான் கட்டுப்பாடு விதிக்கணும். மக்களாக தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. மக்கள் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, எல்லோரும் எங்கே எப்படி ஓடுறாங்களோ அதை நோக்கி தான் ஓடுவாங்க. எல்லோரும் வந்து பள்ளத்தை நோக்கி ஓடினாலும் எல்லாருமே ஓடும்போது சரி அதை நோக்கி நம்மளும் தான் ஓடணும் அப்படின்னு தான் ஓடுவாங்க. அதனால் வந்து அரசாங்கம் தான் இவங்களுடைய மக்கள் சரியாக வாழ்கிறாங்களா அப்படின்னு கண்காணித்து அவங்கள ஒழுங்காக வாழ வைக்கணும். அது மாதிரி வீட்டில் வந்தால் முழுமையான உழைப்புன்னா என்னென்னாக்கா, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட உழைப்புன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். ரோட்டில் நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருப்போம், தொழில் செய்கிற இடத்துல எப்படி இருப்போம், அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னாக்கா வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதைத்தான் நம்ம செய்யணும். வீட்டில் வந்து எளிமையாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஓய்வாக இருக்கணும். யாருமே ஓய்வாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் தான் கூடில் தான் வந்து பறவைகள் ஓய்வு எடுக்கும். மரக்கடையிலையும் உட்காருக்கும். கூடு என்பது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்காக தான் கூடு. இதுதான் நான் சொல்கிற உதாரணம் சரியாக இல்லைன்னா கூட, வீடு என்பது ஓய்வெடுப்பதற்கான ஒரு இடம்தான். மென்மையாக இருக்க வேண்டிய ஒரு இடம். வீட்டில் வந்து கடினமாக உழைக்கக்கூடாது, அதே நேரத்தில் வந்து சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. பெண்களைப் போல், பெண் அடிமைகளைப் போல் வீட்டில் கடினமாகவும் உழைக்கக்கூடாது. ஆண் சர்வாதிகாரியைப் போல் வீட்டில் சோம்பேறியாகவும் சொகுசாகவும் இருக்கக்கூடாது. வீட்லேயும் நமக்கு வேலைகள் இருக்குது, அதை சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் நமக்கு தேவையான உணவை வந்து எளிமையாக குயிக்காக ஒரு கொஞ்ச நேரத்தில் தயாரிச்சிடணும். அதான் வீட்டில் வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா, வீட்டில் ஓய்வாக இருக்கணும், சும்மா இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், அதான் ஆசை. அப்படின்னா அப்போ அந்த ஆசையை நம்ம பூர்த்தி செய்கிற மாதிரி தான். அதுக்காக நம்ம வீட்டில் சும்மா பெப்பரப்பேன்னு இருந்து யாராவது வேலைக்கு ஆளை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கூடாது. வீட்டில் வந்தோன்னா நம்முடைய வேலைகளை மென்மையாக செஞ்சு முடிச்சிடணும். வாரத்தில் ஒரு நாள் துணியை துவைங்க, அப்புறம் டெய்லி எல்லாம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட்டி பெருக்குங்க.
அப்புறம் சமைக்கிறது ஒரு 20 நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சிருங்க. ரொம்ப மெனக்கிட்டு மசாலா கிசாலாலாம் போட்டு புளி எல்லாம் ஊற்றி அதை பண்ணி இதை பண்ணி பண்ணாமல் சும்மா கொஞ்ச நேரத்தில் ஏதோ வேக வச்சு அப்படியே டக்குன்னு ஒரு உப்பு போட்டு லைட்டாக ஒரு மென்மையான சுவை இருந்தாலே போதும். உங்களை அடிமைப்படுத்துகிற சுவையெல்லாம் தேவையில்லை. சும்மா உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. ஓகே சுவையாக இருக்கா அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்படி தான் தயாரிக்கணும். உங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி தயாரிக்கக்கூடாது. அப்படி உணவு சமைச்சிங்கன்னா அது வந்து கேவலமான உணவாயிடும், மலிவான உணவாயிடும், போதை ஆகிடும் அது. அதனால் உங்களை அடிமைப்படுத்துகிற அந்த நோக்கத்தில் ஒரு உணவை தயாரிக்கக்கூடாது. கமன்னு மணக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அப்படியே மூக்கை துளைக்கணும், சாப்பாடு மூக்கை துளைக்கணும், தாளிக்கும் ஓசை சங்கீதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தாளிக்கும் ஓசை பச்சை பழைய சாதம் அப்படின்ற மாதிரி பழைய சாதம் அது அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உணவுக்காக அந்த மாதிரி இறங்கி அந்த நாக்கை தொங்க போடுற மாதிரி வாழக்கூடாது. உணவு அவ்வளோதான். அது அப்படிப்பட்ட உணவுகள் தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். நீங்கள் எது ரொம்ப பெரிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. நாளைக்கு பிரியாணி சாப்பிட்ணும், அடுத்த இந்த வெயில் காலம் வருது நல்லா அடிக்கடி பழைய சாதம் சாப்பிட்றணும், இந்த மாதிரி கனவு காண்றீங்க பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சு ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. கடைசியில் ஏமாற்றம் தான். கடைசியில் நோய் வந்துடும். அதனால் வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களை வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது, பட வைக்கக்கூடாது, கனவு காண வைக்கக்கூடாது. அதாவது கனவு காணணும். இன்றைக்கி என்ன சமைக்கணுங்கிறத யோசிக்கணும். இன்றைக்கி என்ன சமைக்கணும் திட்டமிடணும். நாளைக்கு என்ன சமைக்கணும் திட்டமிடணும் நீங்கள். அப்போ நீங்களே உங்கள் உணவு சமைச்சா தான் திட்டமிட முடியும். உங்களுக்கான உணவு மட்டுமே நீங்கள் சமைக்கும்போது தான் நீங்கள் திட்டமிட்டு உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் திட்டமிடலே எப்படி இருக்கணும்னா சீக்கிரம் செய்கிற மாதிரி ஒரு உணவை யோசிப்பீங்க. 10 நிமிஷத்தில் செய்ய முடியுமா அந்த உணவை தான் நீங்கள் சமைக்கணும். 10 நிமிஷத்தில் இது நீங்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்பா அப்படின்னா அந்த உணவை நீங்கள் அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் திட்டமிடவே கூடாது. பிரியாணி சமைக்கிறதா இருந்தால் 2-3 மணி நேரம் ஆகும். கறியை வாங்கணும், கழுவணும், அரிசியை வேக வைக்கணும், அதுக்கு இதெல்லாம் போடணும், பெரிய பெரிய ப்ராசஸே இருக்குது. அவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியாது. அப்படின்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எளிதாக தயாரிக்கணும். நமக்கு நேரம் முக்கியம். உணவு சமைப்பதற்காகவே 3 மணி நேரத்தை நீங்கள் செலவழிச்சிங்கன்னா அப்புறம் வந்து ஒரு நாள் விடுமுறை கிடைக்கிறதே என்றைக்கா ஒரு நாள் தான். அப்புறம் மற்ற நேரம்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நேரமே எல்லாமே வீணாக போயிடும். அதனால் எளிமையான உணவுகளை சமைச்சு சாப்பிட்ணும். குறைந்த நேரத்தில் சமைச்சு சாப்பிட்ணும். ரொம்ப ஆடம்பரமான சுவை, உங்களை அடிமைப்படுத்துகிற சுவை, அடிமைப்படுத்துகிற மனம் அதெல்லாம் தேவையே இல்லை. கவர்ச்சி தேவையே இல்லை. அந்த மாதிரி உணவுகள் உங்களுக்கு நோயை தான் வரவழைக்கும். எந்த உணவு எளிமையாக இருக்கோ, கொஞ்ச நேரத்தில் செய்ய முடியுதோ அந்த உணவு தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து அது வந்து தினமும் உங்களால் தினமும் நீங்கள் சமைக்கணும். ஏன்னா உங்களுடைய உணவை நீங்கள் தான் சமைக்கணும். அப்படிங்கும்போது இங்கே தினமும் வேறு சமைச்சாகணும். ஏன்னா நீங்கள் வெளியே வேலைக்கு போவீங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கான உணவை நீங்கள் சமைப்பீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தினமும் சமைச்சாகணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் 2-3 மணி நேரம் சமைச்சிங்கன்னா உணவு சமைக்கிறத பற்றி யோசித்தாலே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ உணவு சமைக்கிறதா 2-3 மணி நேரம் ஆகிடுமே, 10 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மலைப்பாக இருக்கும். அப்போனா அதை நீங்கள் தினசரி பண்ண மாட்டீங்க. எது உங்களுக்கு தினமும் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அதைத்தான் நீங்கள் டெய்லி பண்ணுவீங்க. தினமும் நீங்கள் சமைச்சாகணும். உங்கள் உணவு நீங்கள் தான் சமைச்சாகணும், வேறு வழியே இல்லை. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்கே இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எளிமையாக தான் சமைப்பீங்க. ஏன்னா தினமும் சமைச்சாகணுமே, உங்களுக்காக மட்டும்தான் சமைக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் எதுக்கு ஆடம்பரமாக மூக்கு துடைக்கிற மாதிரி சமைச்சு என்ன பண்ண போகிறீங்க? உங்களை யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் சமைச்ச சாப்பாடை நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. அதனால் எளிமையாக சமைக்கணும். உங்களுக்கான உணவை நீங்கள் சமைக்கணும். மற்றவங்களுக்கான உணவை நீங்கள் சமைக்காதீங்க. உங்களுக்காக சமைக்கப்பட்ட உணவை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடலாம், அது வேறு. அது மாதிரி உங்களுக்கான உணவை நீங்களே சமைக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து ரொம்ப ஆடம்பரமாகவோ கவர்ச்சியாகவோ சமைக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் அது ஆடம்பரமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்குமே தவிர அடிமைப்படுத்துமே தவிர அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கும்போது அது அடிமைப்படுத்தாது, எளிமையாக தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சிடும். ஏன்னா தினமும் அவங்கவுங்களுக்கான உணவை அவங்கவுங்களே தினமும் சமைச்சாகணுமே. அப்போ தினமும் அவங்க 3 மணி நேரம்லாம் செலவழிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். தொழில் வேலை பார்க்கணும், அப்புறம் வேறு வேலைகள், விளையாடணும், ஆடணும், பாடணும், காதல் பண்ணணும், குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருக்குது. இதுக்கிடையில் நீங்கள் சமைக்கிறதுக்காகவே உங்கள் நேரத்தை முழுதும் செலவழிச்சிட்டிங்கன்னா மற்ற வேலைகள்லாம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் நேரத்தின் அருமை தெரிந்தவராக இருந்தால்
நீங்களே உங்கள் உணவை சமைப்பவராக இருந்தால் உங்கள் உணவை நீங்கள் சிறிது நேரத்தில் சமைத்து விடுவீர்கள். அதிக நேரம் செலவழித்து சமைப்பதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். குறைந்த நேரத்தில் சமைக்க வேண்டும் என்பதுதான் உங்களது நோக்கமாக இருக்கும். அந்த நோக்கத்திற்காக, குறைந்த நேரத்தில் சமைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக அளவுக்கு அதிகமான சுவையை கூட நீங்கள் விரும்ப மாட்டீங்க. உங்களை அடிமைப்படுத்துகிற சுவையை விரும்ப மாட்டீங்க. உணவில் அடிமைப்படுத்துகிற உணவுகள் அதாவது உங்களை ஒரு உணவின் சுவை உங்களை அடிமைப்படுத்துதுன்னா கண்டிப்பாக அந்த உணவை சமைப்பதற்கு ரொம்ப நேரம் செலவிடணும். எந்த உணவும் கொஞ்சம் நேரத்தில் சமைச்சு அதில் வர டேஸ்ட் உங்களை ரொம்ப அடிமைப்படுத்துது. கண்டிப்பாக குறைந்த நேரத்தில் சமைக்கக்கூடிய எந்த ஒரு உணவின் சுவையும் உங்களை அடிமைப்படுத்தாது. எந்த உணவுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் சமைக்கிறீங்களோ, ரொம்ப நேரம் செலவிடுறீங்களோ, அதுதான் உங்களை அடிமைப்படுத்தும். அதுதான் நோயை வரவழைக்கும். அதனால் கஷ்டப்பட்டு சமைக்கிற உணவு இருக்குல்ல, அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். எளிதாக சமைக்கணும். ஒரு பழத்தை பறிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டே இருங்க. இதை விட எளிது வேறு என்ன இருக்குது? அது மாதிரி நீங்கள் ஒரு காய்கறி, ஒரு சுரைக்காய், அதில் வெள்ளரிக்காய், அது துண்டாக நல்லா கழுவிட்டு துண்டாக நறுக்குங்க. லைட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு பிரட்டி அப்படியே அரவை காட்டோட சாப்பிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷத்தில் சாப்பிட்றணும். அதில் வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கோங்க. மக்காச்சோளத்தை சேர்த்துக்கோங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் 2-3 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு வேளைக்கு தேவையான உணவு. அவ்வளோதான், சாப்பிட்டு 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடணும். அல்லது இல்லை எனக்கு இப்போ சமைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா பழங்களை சாப்பிட்டு படுத்துருங்க. பழங்களை எதையாவது சாப்பிட்டு குயிக்காக முடிஞ்சு. அவ்வளோதான், ஆரோக்கியம். இதனால் உங்களுக்கு நோயே வராது. இப்படி தான் இருக்கணும் உணவு. இப்படி நீங்கள் உழைச்சிங்கன்னா தான் சமையலுக்காக கொஞ்சம் நேரம் தான் செலவிடணும். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தினசரி வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. விளையாடணும், ஆடணும், பாடணும், குடும்பத்தோடு நேரம் செலவிடணும், காதல், நிர்வாகம், தொழில், இப்படி நிறைய வேலை இருக்குது. மருத்துவம், உடற்பயிற்சி, அப்படின்னு நிறைய வேலை இருக்குது. அப்போ நீங்கள் சமையலுக்காகவே 2-3 மணி நேரத்தை செலவழிச்சிங்கன்னா மற்ற வேலைகளை செய்ய முடியாது. அப்போது நீங்கள் உங்களுடைய உழைப்பில் பன்முகத்தன்மை குறைஞ்சிரும். பல விஷயங்களை டெய்லி பண்ண முடியாது உங்களால். டெய்லி என்ன பண்ணுவீங்க? சமைக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிற மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். சமைக்கிற பற்றின அறிவு தான் உங்கள்கிட்ட இருக்குமே தவிர மற்ற அறிவு எதுவும் இருக்காது. மற்றதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லையே. இன்றைக்கெல்லாம் பெண்களுக்கு ஒரு சமைக்கிறதே முழு நேரம் வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி செய்ய நேரம் கிடையாது, ஒரு நடைப்பயிற்சி செய்ய நேரம் கிடையாது. அந்த மாதிரி அவங்களுக்கு வேறு எந்த நேரமே இல்லாமல் பாவம் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உடலில் நோய் அதிகமாக அவங்களுக்கு வருது. உடல் பருமனால அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி அதனால் நாம் செய்கிற எந்த வேலையும் சரி ரொம்ப நேரம் செலவழிச்செல்லாம் பண்ணிகிட்ருக்கூடாது. அப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்தில் முடிப்போம். அப்போ அடுத்தடுத்த வேலைகளை நம்ம செய்யலாம். சமைக்கிற வேலை கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிட்டோமா, அடுத்தால நம்ம என்ன பண்ணலாம்? விளையாட போயிடணும். 1 மணி நேரம் விளையாடணும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது மாதிரி ஆடல், பாடல், அந்த மாதிரி அதாவது கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற அந்த முயற்சி. அதற்காக தினம் 1 மணி நேரம். அப்புறம் 1 மணி நேரம் காதல். இப்படி இது எல்லாமே உழைப்பு தான். நீங்கள் ஆடல், பாடல் எல்லாமே உழைப்பு தான். தொழில் மட்டும்தான் உழைப்பு கிடையாது. பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் உழைப்பு கிடையாது. பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் மேற்கொள்கிற அந்த உழைப்பு மட்டும்தான் உழைப்பு கிடையாது. எல்லாமே உழைப்பு தான். உடல் இயங்குகிற அனைத்துமே நீங்கள் விழித்திருந்தாலே உழைப்பு தான். கண்ணை திறந்துட்டிங்கனாலே உழைப்பு ஆரம்பிச்சிருச்சு. உழைப்பின் ஆரம்பமே நீங்கள் கண்ணை திறக்கிறது தான். நீங்கள் பார்க்குறது தான். பார்க்குறது என்பது ஒரு உழைப்பு. அதனால் கண்ணை திறந்துட்டிங்கனாலே உழைப்பு தான். கண்ணை திறக்கிறது, பேசுகிறது, ஆடுறது, பாடுறது, நடக்கிறது, ஓடுறது, உடற்பயிற்சி செய்வது, விளையாடுறது, காதலிப்பது, உடலுறவு வச்சுக்கிறது, குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது, பெரியவர்களுக்கு உதவி செய்வது, பணிவிடை செய்வது, இது எல்லாமே உழைப்பு தான். எல்லாமே உழைப்பை அடிப்படையாக கொண்டது தான். அதனால் ஒரு முழுமையான உழைப்புங்கிறது எப்படின்னா பன்முகத்தன்மை இருக்கணும். நீங்கள் தினசரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு விளையாடி இருக்கணும். ஆடல், பாடல், சமையல், உடற்பயிற்சி, அப்புறம் தொழில், குடும்பம், நிர்வாகம், பொது நலன், பொது சேவை, இப்படி பன்முகத்தன்மை உங்கள் தினசரி வாழ்க்கையில் உங்கள் உழைப்பில் இருக்கணும். பன்முகத்தன்மை. நான் இன்றைக்கி டெய்லி என் தொழில் தான்ப்பா, நான் முடித்தா தொழில், தூங்குற வரைக்கும் தொழில், வேறு எதுலேயும் எனக்கு கவனமே இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சில பெண்கள்கிட்ட வீட்டில் எனக்கு சமையல், வீட்டில் உள்ள வேலைகள், அப்புறம் துவைக்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது.
அப்போ பன்முகத்தன்மை இல்லை, அவங்க உழைப்பில் பன்முகத்தன்மை இல்லை. அப்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மற்றவங்க வேலையை நம்ம செய்யக்கூடாது. வீட்டில் வந்து மற்றவங்க வேலையை நம்ம செய்யக்கூடாது, நம்ம வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணும். அது மாதிரி நம்ம வேலை செஞ்சாலும் அதிக நேரம் எடுத்துக்கூடாது. நிறைய நேரம் ஒரு வேலைக்கு மட்டுமே நீங்கள் செலவழிச்சிங்கன்னா வேறு வேறு வேலைகளை நீங்கள் செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கு பன்முகத்தன்மை இல்லாமல் போயிடும், உங்கள் உழைப்பில் பன்முகத்தன்மை இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம உழைப்பில் பன்முகத்தன்மை இருக்கணும். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு முழுமையான அனுபவத்தை பெற வேண்டும். ஒரே வேலையை தொடர்ந்து ரொம்ப நேரம் செய்யக்கூடாது.